தாங்க முடியாமல் அழுதுட்ருக்காங்க. மகா உடைச்ச ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அப்படியே நெஞ்சோடு அணைச்சிட்டு அப்படியே அழுத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சிவாக்கு. சிவா நேராக மகா கிட்ட போகிறாரு. மகா கிட்ட போய் ஏம்மா இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நான் என்னடா பண்ணேன், எதுக்காக என் ஃபோட்டோ உடைச்சேன், நான் ஒன்றும் ஓ ஃபோட்டோ உடைக்கலையே, நானும் சிந்துவும் இருக்க ஃபோட்டோவை ஏன் உடைச்சேன் அதை சொல்லணுன்னே, ஏன் அவள் போட்டு கொடுத்துட்டாளா அப்படின்றாங்க. இங்கே பாருமா, நானும் இதை பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ பண்ண வேலை எல்லாத்தையுமே நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, என்னடா ஓவராக பேசுகிற, நான் பண்ணதுக்கு என்ன சரியில்லைன்ற, ஃபோட்டோ நீயும் அந்த சிந்துவும் இருக்கிற ஃபோட்டோ எனக்கு பிடிக்கலடா, அதனால தான் உடைச்சேன் அப்படின்றாங்க. இங்கே பாருமா, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, எப்படி நீ ஃபோட்டோவெல்லாம் உடைப்ப, சிந்துவும் நானும் இருந்தால் என்ன தப்பு, என்னடா நீ இப்படி கேட்குற, சிந்துவும் நீ இருக்கிற ஃபோட்டோ அதுவும் கல்யாண ஃபோட்டோடா, அதெல்லாம் தேவையா, அவள் எப்படி இவனை ஏமாற்றிட்டு வந்தா, இதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. ஆமாம், அவள் என்னை ஏமாற்றிட்டு தான் வந்தா, அதுக்கு என்ன பண்ண முடியும், அவளுக்கு தர வேண்டிய தண்டனையை எனக்கு தர தெரியும், அவகிட்ட எப்படி பேசி எப்படி வழிக்கு வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவளும் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடுவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, அடுத்தவங்க மனசை உடைக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது, அது உனக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. டே என்ன பார்த்தாடா இப்படிலாம் பேசுகிற, அந்த சிந்துக்காக போய் அந்த சிந்துக்காக இப்படி பேசுகிறியா அப்படின்றாங்க. ஆமாம்மா, நான் அப்படி தான் பேசுவேன், நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாத்தையுமே சிந்து கேட்குறாங்க. சிந்து சந்தோஷம் தாங்க முடியல. டாக்டர் எனக்காக அவங்க அம்மா கிட்ட கூட சண்டை போடுறாரு, என் மேலே அந்தளவு அக்கறை இருக்குது டாக்டருக்கு, நான் மனசு கஷ்டப்பட்டு அவரால் தாங்க முடியல, எனக்கு இது போதும் டாக்டர், எனக்கு இது போதும், ஆனால் நான் உனக்கு கஷ்டத்தை மட்டும் தானே கொடுத்துருக்கேன், எல்லோரும் முன்னாடி உன்னை நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ இப்போ வரைக்கும் எனக்கு எல்லாருக்காகவும் எதிர்த்து கூட எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, தேங்க்ஸ் டாக்டரே அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க சிந்து. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. எப்படியாவது சமாதானப்படுத்தணுமே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி சிவா சமாதானப்படுத்துது அப்படி டென்ஷனாக வராங்க. உன்னை கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, சிவா வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சாரி மேடம், வரவே வரல அவர் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவாக்கு இன்றைக்கி முக்கியமான ஆப்ரேஷன் இருக்குது, ஆனால் சிவா போஸ்ட்போன் பண்ணிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது, அப்போ உண்மையிலே வரமாட்டானா சிவா, இதை விடக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறது, அப்பா கிட்ட பேசி தான் அவனை ஒரு வழியே கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறாங்க. டேடி அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன விஷயம் டேடி அப்படி சொல்லிட்டு ஓடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னடா ஸ்னேகா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு அழறாங்க. ஏன் ஸ்னேகா அழற அப்படின்னோடனே, என்ன சிவா அரைஞ்சிட்டான் டேடி அப்படின்னு. அரைஞ்சிட்டானா, நீ என்ன சொல்கிற, நீ என்ன தப்பு பண்ண, அது டேடி சொல்லு ஸ்னேகா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சொல்ல போறிய இப்போ என்கிட்ட சொல்லலைன்னா அப்புறம் நான் விசாரிக்க வேண்டியது இருக்கும் என்ன விஷயம்னு. அது உண்மையிலே சிவா உன்னை அடைஞ்சானா அதுக்கு ஏதாவது கண்டிப்பாக காரணம் இருக்கும், என்ன ரீசன் சொல்லு அப்படின்னோடனே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி பண்ணியிருக்கே ஸ்னேகா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது நீ பண்ணது, கொஞ்ச நாள் அமைதியாரு, சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் ரொம்ப அமைதியாருன்னு சொன்னனா இல்லையா, ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண, இல்லைப்பா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் அங்கே சம்பாதிக்கிறீங்க, அந்த காசு எல்லாமே வேஸ்ட்டாக போகுதுப்பா, எல்லாமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படிப்பா, அதனால தான் அது கரெக்டு தான் நீ சொல்கிறது, அந்த விஷயத்தை நீ ஏன் கிட்ட சொல்லியிருக்கணும், சிவா ஒரு ஆள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அங்கே வருது தெரியுமா, சிவா ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பிச்சோன்னே எவ்வளோ நல்ல பேர் வருது தெரியுமா, அதை வச்சு எவ்வளோ பேர் நம்மளை தேடி வராங்க தெரியுமா, அது கூட உனக்கு தெரியாமல் இருக்க, இதெல்லாம் பிஸ்னஸ் டெக்னிக்மா, அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் சிவாவை வச்சுருக்கேன், ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பாட்டுன்னு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க, இப்போ சிவாவை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல, சிவா வரலன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்தளவு க்ரோத் ஆகாதுமா, புரிஞ்சுக்கோ, என்னப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, சிவா ஒரே ஒரு டாக்டர் தானே, ஒரு டாக்டர் தான்மா, அந்த டாக்டரை வச்சு தான் அந்த ஹாஸ்பிட்டலே நான் வழி நடத்திட்டுருக்கேன், அது கூட தெரியாமல் இருக்க, எப்படியாவது சிவா சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படின்றாரு.